2026 சட்டமன்ற தேர்தலில் பெரிதும் கவனிக்கப்படக்கூடிய ஒரு தொகுதியாக பென்னாகரம் தொகுதி அப்படின்றது மாறி இருக்கிறது. அதற்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, பாமகவை பொறுத்தவரையில் பெரிய நம்பிக்கையோட பார்க்கக்கூடிய ஒரு தொகுதிகளில் பென்னாகரம் தொகுதியும் ஒன்று. அதற்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வன்னியர்களுடைய வாக்கு சதவீதம் அங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. 55% வன்னியர்களுடைய வாக்குகள் அங்கே இருக்கிறது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, பட்டியலின சமூகத்தினுடைய வாக்குகள் அப்படின்றது ஒரு 10லேருந்து 11% வரை இருக்கிறது. முதலியார்களுடைய வாக்குகள் ஒரு 5% இருக்குது. ஸோ ஒரு பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தொகுதியாக எப்போதுமே பென்னாகரம் தொகுதி அப்படின்றது இருந்திருக்கிறது. இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, ஜி.கே. மணி அவர் வெற்றி பெற்றிருந்தார். பாமகவை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான தலைவர்களில் ஒருவர், ஒரு முகமாக அறியப்படக்கூடியவர். அவர் இதற்கு முன்னாடி 1996, 2001, 2021 இந்த காலகட்டங்களில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். 2016 பார்த்தீங்கன்னா, மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி அப்படின்னு அன்புமணியை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி நடந்த அந்த கேம்பெயினில் கூட பார்த்தீங்கன்னா, பென்னாகரம் தொகுதியிலேருந்து தான் அன்புமணி ராமதாஸ் போட்டியிட்டார். ஆனால் ஒரு 18,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் தோல்வி அடைந்தார் அப்படின்றதையும் கவனிக்க முடிகிறது. இப்படி ரொம்ப பெரிதும் பாமகவால் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தொகுதிகளில் பென்னாகரம் தொகுதி அப்படின்றது ஒன்று. இப்போ ஏன் பென்னாகரம் தொகுதியை பற்றி பேசுகிறோம், ஏன் இந்த தொகுதி ஒரு நட்சத்திர தொகுதியாக மாறி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜி.கே. மணியுடைய மகன் ஜி.கே.எம். தமிழ்குமரன் இந்த தொகுதியிலிருந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட போகிறார் அப்படின்ற அறிவிப்பு தான். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் பென்னாகரம் தொகுதியை ஜி.கே. தமிழ்குமரனுக்கு கொடுத்தது அப்படின்றது ஒரு பெரிய அதிருப்தியை அந்த கட்சியில் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, தங்கபாலு தன்னுடைய அதிருப்தியை தெரிவித்திருந்தார். காங்கிரஸ் கட்சியில் இந்த மாதிரியான போக்குகள் ஆரோக்கியமானது இல்லை. புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒருத்தர் இம்மீடியட்டாக அவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடலாம் அப்படின்றது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியை அவர் முன்னிறுத்திருப்பதாக சொல்கிறாங்க. அதே வேளையில் ஜி.கே.எம். தமிழ்குமரனுக்கு பென்னாகரம் தொகுதி அப்படின்றது புதிதல்ல அப்படின்றதையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா 2006 சட்டமன்ற தேர்தலில் பென்னாகரம் தொகுதியிலிருந்து போட்டியிட்ட வேட்பாளர் மறைந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2010ஆம் ஆண்டு அங்கே இடைத்தேர்தல் அப்படின்றது நடக்கிறது. அந்த தேர்தலில் ஜி.கே.எம். தமிழ்குமரன் போட்டிட்டு தோல்வி அடைகிறார் அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் அவருக்கு பரிச்சயமான தொகுதி தான், அதனால் வெற்றி வாய்ப்பு அவருக்கு அதிகமாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கடந்த தேர்தலில் 2021 சட்டமன்ற தேர்தலை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜி.கே. மணி அவர்களை பொறுத்தவரையில் அவர் 21,186 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாரு. இரண்டாவது இடத்துல வந்தவர் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிஎன்பி இன்பசேகரன் திமுகவுடைய வேட்பாளர். அவர் பார்த்தீங்கன்னா, அவருக்கான வெற்றி வாய்ப்பு இந்த முறை பிரகாசமாகத்தான் இருக்கிறது. அதற்கு காரணம் கூட்டணி கட்சிகளுடைய பலம் அப்படின்றது சொல்கிறாங்க. கடந்த தேர்தலில் 2021 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா, ஜி.கே. மணி, அதாவது ஜி.கே.எம். தமிழ்குமரனுடைய தந்தை ஜி.கே. மணி 21,186 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். ஜி.கே. மணியை பொறுத்தவரையில் 1,06,123 வாக்குகள் அப்படின்றது அவருடைய வாக்குகளாக இருந்தது. அதே நேரத்தில் இரண்டாவது இடத்தை பிடித்தவர் பார்த்தீங்கன்னா பிஎன்பி இன்பசேகரன், அவருடைய வாக்குகள் அப்படின்றது 84,937 இருந்தது. இப்போ ஏறத்தாழ ஒரு 21,186 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெறாரு. இந்த முறை பார்த்தீங்கன்னா, இப்போ ஜி.கே. மணியுடைய பையனே காங்கிரஸ் சார்பில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருப்பதால் அவருக்கான வெற்றி வாய்ப்பு அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டதாகத்தான் தெரிகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பென்னகரம் தொகுதியை பொறுத்தவரையில் யாருக்கும் போட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிச்சயமாக அது பாமக வெர்சஸ் காங்கிரஸாகத்தான் இருக்க போகிறது. பாமக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பாடிவே செல்வம் அப்படின்றவர் கேண்டிடேட்டாக போட்டிருக்காங்க. இவர் இதற்கு முன்பே பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியிலேருந்து போட்டிட்டு இருக்கிறாரு. அவர் கணிசமான வாக்குகளை வாங்கக்கூடிய ஒரு நபராகத்தான் இருக்கிறாரு. பென்னாகரத்தை பொறுத்தவரையில் அன்புமணி இந்த முறை நிச்சயமாக இந்த தொகுதியில் நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்தார். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் போல தான் இப்போ ஜி.கே.எம். தமிழ்குமரன் காங்கிரஸில் இணைந்து உடனடியாக அவருக்கு இந்த தொகுதி வழங்கப்பட்டு இருப்பதாக சொல்கிறாங்க. இதற்கு பின்னால் திமுகவுடைய வியூகமும் இருக்குது அப்படின்ற ஒரு பார்வையும் வைக்கப்படுகிறது. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் அது இரண்டாக பிரிந்திருக்கிறது. ஒன்று சீனியர் ராமதாஸ் தலைமையில் ஒரு அணி இருக்கிறது, அப்புறம் ஜூனியர் ராமதாஸ் தலைமையில் ஒரு அணி இருக்கிறது. இப்போ ஜூனியர் ராமதாஸ் தலைமையிலான அணி தான் பார்த்தீங்கன்னா மாம்பழ சின்னத்தை வைத்திருக்கிறார்கள். அவங்க பக்கம்தான் நிர்வாகிகளும் நிற்கிறார்கள் அப்படின்றத பார்க்க முடிகிறது. சீனியர் ராமதாஸ் என்னதான் வியூகம் பண்ணாலும் கூட பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் இன்வாலிடாகத்தான் இருக்கிறார் அப்படின்றத நம்ம கவனிக்க முடிகிறது. இப்போ தமிழ்குமரனை பற்றி பேசுறதுக்கான முக்கியமான காரணம் தமிழ்குமரனால தான்
பாமக இரண்டாக பிரிந்தது அப்படின்னு கூட சொல்றாங்க. தமிழ்குமரனுக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் வகித்த அந்த பாமக இளைஞரணி பதவியை வந்து ராமதாஸ் அவர்கள் கொடுத்தது ஜூனியர் ராமதாஸான அன்புமணி ராமதாஸுக்கு பிடிக்கல. ஸோ அங்கே தான் வந்து இந்த பிரிவு அப்படின்றது அதிகமாகிறது. அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 2 அணிகளாக அவங்க பிரிஞ்சுட்டாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு தான் வந்து பாமக, அதாவது ராமதாஸ் தலைமையிலான பாமகவுக்கு இளைஞரணி தலைவராக ஜிகேஎம் தமிழ்குமரன் நியமிக்கப்பட்டார். இப்படி இருக்கும்போது அவர் காங்கிரஸில் போய் இணைந்தது அப்படின்றது ராமதாஸ் அவர்களுக்கு துளியும் பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பாமக சார்பில், அதாவது சீனியர் ராமதாஸ் தலைமையிலான பாமக சார்பில் பென்னாகரம் தொகுதியில் ஜிகேஎம் தமிழ்குமரன் வந்து வேட்பாளராக அறிவிக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டம் ராமதாஸிடம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. காங்கிரஸில் போய் இணைந்தது கட்சிக்குள்ளே வந்து உட்கட்சி பிரச்சனையை ஏற்படுத்தியிருப்பதா சொல்கிறாங்க. இந்த தொகுதியை பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது 1,26,763 இருக்குது. பெண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது 1,19,521 இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 2,46,293 வாக்காளர்கள் இந்த தொகுதியில் இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 55% பேர் வந்து வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்காங்க. திமுகவை பொறுத்தவரையில் இந்த தொகுதியில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழ்குமரனுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன நெருக்கடி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியில் அந்த தொகுதியில் கிரவுண்ட் ஒர்க் பண்ண தலைவர்கள் இருப்பாங்க. அவர்களெல்லாம் இந்த தொகுதி நமக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருப்பார்கள். அப்படி இருக்கும்போது இவருக்கு இந்த தொகுதியை கொடுத்துட்டாங்களே அப்படின்ற அதிருப்தியில் அவங்க வந்து இந்த தேர்தல் வேலையில் கொஞ்சம் சுணக்கம் காட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்குமரனை பொறுத்தவரையில் அவர் வந்து லைக்கா நிறுவனத்தில் தலைமை செயல் அதிகாரியாக இருந்தார், சிஇஓவாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் 2 படங்கள் வந்து அவர் ஏற்கனவே 2013 அந்த காலகட்டங்களில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கான தேர்தல் அப்படின்றது நடந்தது. இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா நலம் காக்கும் அணி சார்பில் இவர் தலைவர் பதவிக்கு போட்டியிட்டார். இந்த அணி 788 வாக்குகள் பெற்றிருந்தாங்க. கிட்டத்தட்ட 241 வாக்குகள் வித்தியாசத்தில் முதல் முறையாக மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பதிவு செய்திருந்தாங்க. தயாரிப்பாளர்கள் சங்கம், திரைத்துறையினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது இவருக்கு கூடுதலாக இருக்குது. அதனால் இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டஃப்பான ஒரு காம்படிஷன் அப்படின்றது பென்னாகரம் தொகுதியில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பென்னாகரம் தொகுதியை பொறுத்தவரையில் 2 பேருக்கான ஒரு போட்டியாகத்தான் இது இருக்க போகிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ், அது வந்து ஜிகேஎம் தமிழ்குமரன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாமகவுடைய வேட்பாளர் பாடி செல்வம். இவங்க 2 பேருக்கும் இடையிலான ஒரு தேர்தலாகத்தான் இது இருப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்கிறது. ஏன்னா அன்புமணி ராமதாஸை பொறுத்தவரையில் இந்த எலெக்ஷனை, குறிப்பாக இந்த தொகுதியை வந்து ரொம்ப பர்சனலாக நினைக்கக்கூடியவர். அவருடைய ஒட்டுமொத்த கோபமும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜிகே மணி மீது இருக்கிறது அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த குடும்பம் 2ஆக பிளந்ததுக்கு அவர்தான் காரணம் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் நம்பிக்கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த தொகுதியை வந்து அவ்வளோ ஈஸியாக திமுக கூட்டணி கைப்பற்றுவதற்கு அவர் விடமாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெயிட்டேஜின் அடிப்படையில் திமுகவுடைய செல்வாக்கு ஒரு பக்கம் இருக்கிறது. 2வது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த, அதே சமுதாயத்தைச் சேர்ந்த, அதே தொகுதியில் அவருடைய தந்தை 3 முறை வெற்றி பெற்ற நபராகவும் இருப்பதனால ஜிகேஎம் தமிழ்குமரனை பொறுத்தவரையில் அவருக்கான வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருப்பது போல தான் தெரிகிறது. இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. அதாவது தமிழ்குமரனுக்கான வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது, அதே மாதிரி அவருக்கு இருக்கக்கூடிய அதிருப்திகள் அப்படின்றது என்ன, இப்போ பென்னாகரம் தொகுதியை பொறுத்தவரையில் யாருக்குமான போட்டியாக பென்னாகரம் தொகுதி இருக்க போகிறது அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். நீங்கள் ஒரு வேளை பென்னாகரம் தொகுதியிலேருந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.